குரு தண்டிப்பவர் இல்லை, கண்டிப்பவர். இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. குரு தண்டிக்கவும் மாட்டார், கண்டிக்கவும் மாட்டார். வழிப்படுத்துவார். நீங்க ஏதாவது தவறு பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்ச வந்தீங்கன்னா, உங்க தவறு அவர் முன்னால உட்கார்ந்திருக்கும்போது, உங்க தவறு உங்களுக்கு புரியும். அவர் பார்க்குற பார்வையிலேயே அத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. உங்க வழிய நீங்க நல்வழிப்படுத்திக்குவீங்க. அந்த தவறான வழியில போறதுல நீங்க விலகி நீங்க நல்வழி போயிடுவீங்க. சுவாமி உங்கள உடனே பரமெடுத்து கண்டிக்கிறதோ, தண்டிக்கிறதோ அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. எதுவும் பண்ண மாட்டார். உங்களுக்கு நீங்க பண்ண வேலைய ஒரு கண்ணாடி மாரி இருந்து பிரதிபலித்து காட்டுவார். நீங்க யாரு? நீங்க என்ன வேலை பண்ணியிருக்கீங்கங்கிறத உங்களுக்கு காட்டுவார். அதை காட்டும்போது உங்களுக்குள்ள ஒரு மாறுதலை ஏற்படுத்துவார். அந்த மாறுதல்னால உங்க வாழ்க்கை செம்மடையும். உங்க வாழ்க்கை ஒரு தடமே மாறி போயிடும். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கையாகவும் மாறிடும். சுவாமி ஒரு நாளும் தண்டிக்கவும் கிடையாது, கண்டிக்கவும் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவார். ஏதாவது அவருக்கு ரொம்ப பிடித்தமான பக்தர்களை யாராவது இடத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. beggar will bear all the insults. எல்லா அவமானங்களையும் எல்லா விதமான அராஜகங்களையும் இந்த பிச்சைக்காரன் போடுறதுக்குவான், இந்த பிச்சைக்காரனுக்கு எது செஞ்ச போடுறதுக்குவான். ஆனால் இந்த பிச்சைக்காரன் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஏதாவது பண்ணிங்கன்னா எங்கள் அப்பா அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு நாளும் அவங்க மன்னிக்க மாட்டார், அவங்கள தண்டிச்சே தீருவார் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு தடவை இப்படித்தான் தன் மனைவியே சாகுபடியாக ஏற்படுத்தி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி, சிலவங்க சொல்கிறாங்க அது கொலைங்கிறாங்க, உயிரோடு எரிச்சிட்டாங்கங்கிறாங்க. சிலவங்க இன்னும் வித்தியாசமாக எவ்வளோ சொல்கிறாங்க. அவங்க ஒரு தடவை சாமிகிட்ட வந்திருக்கும் போது சாமி சொல்கிறார் அவங்ககிட்ட, வித் த ஹெல்ப் ஆஃப் த ரிச் பீப்புள், நீங்கள் இந்த பணக்காரங்க உதவியோட இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள்லேருந்து தப்பிச்சிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ரிமெம்பர், எங்கள் அப்பா கோர்ட்லேருந்து உங்களால் ஒரு நாள் தப்பிக்க முடியாது. தி பெக்கர் சீஸ் யூ வில் பி பனிஷ்ட். நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் எங்கள் அப்பா கோர்ட்டில் தண்டிக்கப்படுவீங்கள், தண்டிக்கப்படுவீர்கள். யூ வில் பி பனிஷ்ட்னே சொல்லுவார். ஸோ சுவாமி தனக்கு ஏற்பட்டப்பட்ட ஒரு இதை என்னையும் கண்டுக்க மாட்டார். ஆனால் தனக்கு பிரியமான பக்தர்களை யாராவது இடைஞ்சல் பண்ணாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக எங்கள் அப்பா தண்டிப்பார்னே சொல்லுவார். அதனால் தண்டிக்கிறது உண்டு. யாருன்னா எப்படி அந்த காலத்தில் நல்லவங்களை, அதாவது சாதுக்களை இம்சிக்கக்கூடிய அரக்கர்களை எப்படி அவதாரம் எடுத்து அழிக்கிறாங்களோ, தெய்வங்கள் அழிக்குதோ, அதே மாதிரி நல்ல ஜனங்களை அவமானப்படுத்தும் போது சுவாமி ஒரு ரூபத்தில் கண்டிப்பார், அதுக்கு அவங்கள காப்பாற்றுவார். இது இதிகாச புராணங்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இது நடந்துட்டு தான் வருது. ஆனால் தனக்குன்னு என்ன பண்ணாலும் அவங்க ஏற்றுக்குவாங்க. தன்னை நோக்கி என்ன ஒரு அவமானப்படுத்தினாலும் எப்படி பண்ணாலும் அதுக்கு ரிட்டாலியேட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. தன்னை அடிக்க வந்தவங்களை பெருமாள் சாமி விட்டு அடிக்க வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னே சொல்லுவார். நீங்கள் வந்துடுங்க, வேண்டாம் அவங்க போகட்டும், வேண்டாம் வந்துடுங்கன்னு சொல்லுவார். ஆனால் இதே தன் நண்பர்களுக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா, தன் பக்தர்களுக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சுவாமி தண்டிப்பார். அது எந்த வகையாக தண்டிப்பாருங்கிறது யாருக்கு தெரியாது. இது சுவாமி சொன்ன வார்த்தை. மை ஃபாதர் வில் நாட் டாலரேட். எங்கள் அப்பா ஒரு நாள் அதை பொறுத்துக்க மாட்டார். பக்தர்கள் மேலே அந்த அராஜகம் திணிக்கப்படுறதை எங்கள் அப்பா ஒரு நாள் ஏற்றுக்க மாட்டார். அவங்க தண்டிக்கப்படுவார்கள். அதனால் சுவாமி பொதுவாக யாரையும் தண்டிக்கிறதோ கண்டிக்கிறதோ கிடையாது. அவங்களுக்கு அந்த பாதையை மட்டும் காட்டுவார். ஆனால் எல்லை மீறி போகும்போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார். இந்த மாதிரி நடத்தியும் காட்டியிருக்கார், அவங்கள தண்டிச்சும் காட்டியிருக்கார்.